இந்த படத்தில் முத்துமழை சாங் வந்து பார்த்தீங்கன்னா தீ பண்ண பாட்டு வருமா இல்லை சிம்மி பண்ண பாட்டு வருமானது எதிர்பார்க்கும்போது ரெண்டுமே வராதும்போது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். தீ வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷமாக நீங்கள் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் ஒரு தமிழ் சினிமாவே கொடுக்குற ஒரு துரோகங்க. அவங்களோட வாய்ஸே இந்த தமிழ் சினிமாவை மிஸ் பண்ணுது. ஏன்னா அந்த பாடலை கேட்கும்போது அதோட வைப் ஏறுது பாருங்கள். இன்றைக்கி இன்ஸ்டா யூடியூப் ஃபுல்லாகவே அதுதாங்க ட்ரெண்டிங்கு. எந்த ஒரு வீடியோவுக்குமே அந்த சாங் ஷூட்டபுள் ஆகுது. அந்தளவுக்கு நானே ஒரு 2-3 வீடியோவில் அதை போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த சாங்கை கேட்காத ஒரு பர்சனே இருக்க மாட்டாங்க. அப்படியே அந்த ஓகே தங்க் லைஃபா இல்லை எல்லாரோட ஒரு லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற ஒரு படமான்னு தெரியல. ஏன்டா படத்துக்கு வந்தன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு மணிரத்னம் படமான்றது யாரும் நம்பவே முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த பொன்னியின் செல்வன் 2 பார்த்தீங்கன்னா வச்சுங்க நல்லாயிருக்கும் படம். ஓகே, பொன்னியின் செல்வன் மாரி நிறைய வரலாற்று படங்கள் எவ்வளோ இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் அந்த ஜானலில் போயிருக்கிறது தான் நல்ல விஷயம். ஏன்னா திடீர்னு அந்த ஜானல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தங் லைஃப் மாரி ஒரு படம் எடுக்கும்போது மக்கள் மனசில் ஒரு அப்செட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு பெருசாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு மணிரத்னா ஒரு எல்லாருமே பெருசாக எதிர்பார்த்து தான் வந்தாங்க. ஸோ அந்த படத்தை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஏன்டா அந்த படத்துக்கு வந்தேன்ற ஃபீல் இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருந்தது. கமல் சார் ஆக்டிங் சரி, ஒரு ஆண்டவரோட ஆக்டிங்கு, ஒரு நம்ம சிம்பு எஸ்டிஆரோட ஆக்டிங் நல்லா தான் இருந்து அவங்களோட ஆக்டிங்லாம் பக்காவாக இருக்குது. பட் ஆனால் கான்செப்டும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் கான்செப்ட் சொல்லப்போனால் ஒன்றுமே இல்லை. இதில் முழுக்க காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் மூவியாக காமிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ படங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேங்ஸ்டர் மூவி எவ்வளோ ரிலீஸ் இருக்குது. ஒன்று ஒரு ரகம் இருந்தால் இது அதுக்கு மேலே தாண்டி இருக்குங்க. ஏன்னா இது ஒரு கேங்ஸ்டராக வச்சு ஒரு கான்செப்டே இல்லாமல் எடுத்திருக்காங்க. என்ன சொல்ல வராங்க, எதோட முடிவும் தெரியல, எதோட கனெக்ட் பண்ணுறாங்கன்றதும் தெரியல. ஆரம்பத்துலேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் நினச்சினே போனோம். எல்லா சீன்ஸுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இதுதான் கொடுக்க போகிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்பி ஏமாந்த ஒரு கதையாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி ஒரே ஒரு சாங்ஸ் 2 சாங் நல்லா இருந்ததே தவிர மற்றபடி படத்தில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் அந்த சீன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கணும். ஆனால் அந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை. எஸ்டிஆரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குமே தவிர ஆனால் எதை கொண்டு போய் விடுறாங்கன்றது அந்த படத்தில் தெரியுங்க. ஒரு கேங்ஸ்டராக ஒரு காமிக்கிறாங்க ஒரு படத்தில். நாங்கள் உண்மையுமே ஒரு மணிரத்னம் படம், ஒரு ஆண்டவரோட மூவி, ஏன்னா விக்ரம் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் எதிர்பார்த்து வந்தோம். எஸ்டிஆர் ஒரு கம்பேக் கொடுப்பார்னு நினச்சாரு. ஆனால் இருக்க எஸ்டிஆர் வந்து கீழேயே போயிட்டுருக்காரு. ஒரு மலர்ந்து வர மாரி தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. மணிரத்னம் சார் எனக்கு தெரிஞ்சு இவங்க மேலே ஒரு தப்பு சொல்கிறத விட மணிரத்னம் சார்கிட்ட தான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ராஜமௌழி அளவுக்கு ஈக்குவலாக யோசிக்கிற ஒரு ஆள். அந்த லெவலுக்கு ஜானல் யோசிச்சு டக்குன்னு கீழே இறங்கி நீங்கள் இந்த லெவல் கான்செப்ட் எடுக்கிறது நினச்சா ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் வரலாற்று படம் எவ்வளோ இருக்குது. நீங்கள் மகாபாரதம் எடுக்கலாம், ராமாயணம் எடுக்கலாம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நீங்கள் படத்தை எடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த எபிக்கான ஒரு மூவி எடுக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு அப்செட்டான ஒரு மூவி மக்களுக்கு கொடுக்குறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா 190 ரூபா கொடுத்து இந்த படத்தை நான் பார்த்தேன். 190 ரூபாய்க்கு ஒர்த்தா கேட்டால் 100 ரூபாய்க்கு கூட இந்த படம் ஒர்த்து இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு இருந்தது. சின்ன ஒரு அட்வைஸ், இனி வரும் காலங்களில் நீங்கள் பெரிய ஒரு டைரக்டரு, நீங்கள் அந்தளவுக்கு யோசிக்கணும். உங்கள் சிந்தனைகள் அதை தாண்டி தான் இருக்கணுமே தவிர நீங்கள் ஒரு படம் எடுக்கிறோம் ஒரு அமௌண்ட்டுக்காக இந்த படத்தை எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் எடுக்கணுன்றதுக்காக நீங்கள் எடுக்காதீங்க. மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அந்த அபிப்பிராயத்தை மேலும் வளர்த்துக்கிட்டே போங்களே தவிர நீங்கள் இறக்கிக்க வேண்டாம். ஏன்னா ஒருத்தர் நீங்கள் எடுத்த ஒரு ஆக்டர்லாம் சாதாரண ஒரு ஆக்டர் கிடையாது. ஆண்டவர் வச்சு எடுத்திருக்கீங்க, எஸ்டிஆர் வச்சு எடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பெருசாக இது பண்ணலாம். மற்றபடி நீங்கள் இன்டர்வல் சீன்ஸ்லேருந்து நீங்கள் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிற மாரி இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முழுமையாக சொல்லப்போனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக அந்த படமே தெரியலைங்க. ஒரு யங்ஸ்டருக்கா, ஒரு ஃபேமிலிக்கா, ஒரு கிட்ஸுக்கான கூட இந்த படம் தெரியல. ஒரு ஃபேமிலியாகவும் இந்த படத்தை பார்க்க முடியாது, ஒரு கப்புள்ஸாக ஒரு படத்தை பார்க்க முடியாது, ஒரு கிட்ஸு கூட இந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு எமோஷனல் இல்லை, ஒரு ஆக்ஷன், அந்த எல்லாம் கலந்ததான ஒரு படமாக இருக்கும்ல. எதுவுமே இல்லாத மாரி தான் இருக்குது. ஒரே ஒரு கேங்ஸ்டரே வச்சு அந்த படத்தை கொண்டு போயிருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்கன்றதே இந்த படத்தில் தெரியல. ஸோ இனி வரும் காலங்களில் நல்லா எடுங்க. ஒரு நல்ல திரைப்படம் நீங்கள் திரையுலகத்துக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.